இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய சினம் ஒரு நொடிப்பொழுது. அவரது சினம் ஒரு நொடிப்பொழுதுதான் நீடிக்கும். அவரது அருளோ வாழ்நாள் முழுமைக்கும் விளைத்திருக்கும். திருப்பாடல் 35 இந்த வார்த்தைகளை இன்று நாம் தியானிப்போம். அது எரிமலை அல்ல, அது எரியும் தீபங்கள். அவருடைய சினம் ஒரு நொடிப்பொழுது என்பதற்கான உவமைதான். ஒரு மனிதன் தான் வாழ்நாள் முழுவதும் செய்த புண்ணியங்களை 6 சர்க்கரை மூட்டைகளாக சுமந்து விண்ணக வாசலுக்கு வந்தாராம். அங்கு இருந்த காவல் தூதர் உள்ளே போகலாம், ஆனால் 1 நிமிடம் நில் என்று சொல்லி அவனிடம் இருந்த ஒரு சிறிய பாட்டிலை திறந்தார். அதில் அவனுடைய வாழ்நாளில் அவன் காட்டிய ஒரே ஒரு நிமிட கோபம் விஷமாக சேமிக்கப்பட்டிருந்தது. அந்த ஒரு சொட்டு விஷத்தை அந்த 6 மூட்டை சர்க்கரைகளும் ஊற்றினார் தூதர். அப்போது சர்க்கரை முழுவதும் விஷமாகிவிட்டான். அந்த மனிதன் கூறினான். தூதர் சொன்னார், நீ வாழ்நாள் முழுவதும் இனிமையாக அன்பாக இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு நொடி சினம் உன் மொத்த வாழ்வின் இனிமையையும் கெடுத்து விட்டது. கடவுளின் சினம் ஒரு நொடிதான், ஆனால் மனிதனின் சினம் அவன் செய்த அத்தனை நன்மைகளையும் அளித்துவிடும் வல்லமை கொண்டது. தவக்காலத்தில் சர்க்கரை மூட்டைகளை புண்ணியங்களை சேகரிப்பதை விட அந்த விஷத்துளி விஷம் சேராமல் பார்ப்பதுதான் முக்கியம். நாம் தவச்செயல் வழியாக சர்க்கரையை சேர்க்க நினைக்கிறோம், ஆனால் அதில் ஒரு துளி விஷம் கலந்துவிடக் கூடாது என்று நாம் பார்ப்பதில்லை. ஒரு ஊரில் ஒரு முன்கோவி இருந்தாராம். கோபம் வரும்போதெல்லாம் ஒரு ஆணியை சுவரில் அடிப்பார். ஒரு நாள் கோபம் குறைந்ததும் ஆணியை பிடுங்கினார். ஆனால் ஆணி போனாலும் சுவரில் ஓட்டை அப்படியே இருந்தது. மனம் என்பது ஒரு சுவர் போன்றது, கோபம் என்பது ஆணி போன்றது. மன்னிப்பு கேட்டாலும் தழும்பு மறையாது. தவக்காலம் என்றாலே ஒரு சோகமான முகம், கசப்பான சாப்பாடு என்று நினைக்கிறார்கள் நிறைய பேர். ஆனால் தவக்காலம் என்பது சினம் என்னும் பழைய அழுக்கை அகற்றும் காலம். சினம் என்னும் பழைய அழுக்கை அகற்றும் காலம். கடவுள் சினம் என்பது தண்டனை அல்ல, அது நீதியின் வெளிப்பாடாகும். திருப்பாடல் சொல்வது போல அந்த சினம் ஒரு நொடிதான். நாம் அந்த ஒரு நொடியை பிடித்துக் கொண்டு வாழ்நாள் முழுவதும் சினத்தோடு அலைகிறோம். சினம் கொள்ளும் தவக்காலம் உண்மையான தவக்காலம் அல்ல. சினம் கொள்ளும் தவக்காலம் உண்மையான தவக்காலம் அல்ல. நம் மனதில் யாரையெல்லாம் இன்னும் ஆணியாக அடித்து வைத்திருக்கிறோம், அவர்களை விடுவிக்கக்கூடிய நேரம் இது. புதிய விண்ணகத்திலும் புதிய மண்ணகத்தில் நுழையக்கூடிய ஏதோ ஒரு புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் படைக்கிறேன், முந்திரவை இனி நினைக்கப்பட மாட்டா என்று ஏசாயா தீர்க்கதரிசி 65:17 கூறக்கூடிய வார்த்தைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எப்படின்னா, பழைய ரேடியாவும் புதிய அலைவரிசையும் போல. ஒரு பெரியவர் ஒரு பழைய ரேடியோ வைத்திருந்தார். அது எப்போதும் இரைச்சல் சத்தம் மட்டுமே கேட்டது. அவர் அதையே கட்டிக்கொண்டு அழுது கொண்டிருந்தார். அப்போது ஒருவர் வந்து, ஏன் ஐயா அழுகிறீர்கள் என கேட்கிறார். அவர், இந்த ரேடியோவை நல்ல பாடல்களே வரமாட்டேங்குது என்கிறார். வந்தவர் அந்த பழைய ரேடியோவை வாங்கி தூர போட்டுவிட்டு ஒரு புதிய டிஜிட்டல் ரேடியோவை கொடுத்து, ஐயா, நீங்கள் பழைய அலைவரிசையிலேயே நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், இதோ புதிய அலைவரிசை, புதிய எஃப்எம்கள் என்று கூறுகிறார். அதில் பாடல்கள் தேனாய் பொழிந்தன. அந்த பழைய ரேடியோ தான் நம்முடைய பழைய பலகை, பழைய பகை. அந்த இரைச்சல் தான் சினம். நான் புதிய விண்ணகத்தை பெற வேண்டுமானால் பழைய இரைச்சலை தரும் ரேடியோவை, பழைய மனதை உடைக்க வேண்டும். பழைய மனதை உடைக்க வேண்டும். ஆண்டவர் புதிய விண்ணகத்தை படைக்கிறார் என்றால் நாம் பழைய புகார்களை பிடித்துக் கொண்டிருக்க கூடாது. அலைவரிசையை மாற்றினால் ஒழிய புதுவாழ்வு என்ற இசை கேட்காது. பழைய அலைவரிசையே நாம் தேடிக்கொண்டிருந்தோம் என்றால் புதிய பாடல்களை கேட்க முடியாது. ஒரு கணவன் மனைவி சண்டை போட்ட போது மனைவி பழைய கதைகளை எல்லாம் கழினாராம். கணவன் கேட்டாராம், ஏன் பழைய விஷயத்தையே சொல்ற? அதற்கு மனைவி, நான் மன்னிச்சிட்டேன்,
ஆனா நீ செஞ்சதை இன்னும் மறக்கல. நிறைய பேர் மன்னிச்சுதான் சொல்றோம், ஆனால் அதை மறக்கிறோமா? கடவுள் சொல்லுகிறார், முந்தினவை நினைக்கப்பட மாட்டா. ஆனா நாமும் பழைய பகைமையை, கடந்த கால தவறுகளை பாதுகாத்து பொக்கிஷமாக வைத்திருக்கிறோம். பழைய விண்ணகத்தில் பழைய மனதில் கோபம் இருக்கும், புதிய விண்ணகத்தில் புதுப்பித்த மனதில் மகிழ்ச்சி தான் இருக்க வேண்டும். ஏசாயா சொல்லும் புதிய விண்ணகம் என்பது மரணத்திற்கு பின் வருவது மட்டுமல்ல, அது இப்போது நமக்குள் தொடங்க வேண்டிய ஒன்று. சினத்தை கடந்து செல்லும் போதுதான் அந்த இதயம் இறைவனின் புதிய படைப்பாக மாறுகிறது. தவக்காலம் என்பது நோன்பு இருப்பதை விட மற்றவர்களுக்கு அன்பு செய்வதில் உள்ளது. நோன்பு இருப்பது முக்கியம்தான், அது ஒரு அடையாளம். ஆனால் அன்பு செய்வதுதான் முக்கியம். அழுது புலம்புவதை விட எருசலேம் நகரை போல மகிழ்ந்து கொண்டாடும் இடமாக நம்முடைய இல்லங்களை மாற்ற வேண்டும். நம்முடைய இல்லங்களை மாற்ற வேண்டும். அதுதான் தவக்காலம். புலம்பலை நடனமாக மாற்றுதல், உயிர்ப்பினுடைய வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்லுதல். நீர் புலம்பலை மகிழ்ச்சியாக மாற்றினீர், என் சாக்கு துணியை களைந்து விட்டு மகிழ்ச்சி எனக்கு ஆடையாக அணிவித்தீர். அதாவது கல்லும் கனியும் என்று சொல்லுவார்கள். புலம்படை நலமாக மாற்றுவதனுடைய ஓமை என்ன? ஒரு குருவிடம் ஒரு சீடர் வருகிறான், வந்து கேட்கிறான், சுவாமி, தவக்காலத்தில் நான் அழுது புலம்பி செபிக்கிறேன், ஆனாலும் எனக்குள் மாற்றமே இல்லையே. குரு அவனை ஒரு மாமரத்தின் அடியில் கூட்டிச் சென்றார். அங்கே சிறு மலர்கள் மாமரத்தின் மீது சிறுவர்கள் மாமரத்தின் மீது கல்லெறிந்து கொண்டிருந்தார்கள். மாமரம் பதிலுக்கு கல்லெறியாமல் இனிப்பான கனிகளை கொடுத்தது. குரு சொன்னார், இந்த மரம் சிரம் கொண்டால் அது உலர்ந்து போகும், ஆனால் அது கல்லடியை தாங்கிக் கொண்டு மன்னித்து கனியை தருகிறது. அதனால் தான் அது உயிர்ப்போடு இருக்கிறது. நீயும் உன் மீது எறியப்படும் சினம் என்னும் கற்களை மன்னிப்பு என்னும் கனிகளாக மாற்றினால் உன் வாழ்க்கையில் ஒரு நடனமாக மாறும். சாக்கு துணியை உடுத்தி அழுவது மட்டும் தவம் அல்ல, கல்லடி படும் போதும் கனி கொடுக்கும் மனப்பக்குவமே உயிர்ப்பின் சான்று. சாக்கு துணி உடுத்தி அழுது புலம்பி இருப்பது மட்டும் தவம் அல்ல, கல்லடி படுகிற போது, துன்பப்படுகிற போது, அவதூறு பேசுகிற போது கனி கொடுக்கும் மனப்பக்குவம் தான் உயிர்ப்பின் சான்று. நகைச்சுவையாக சொல்லுவது உண்டு, நோன்பு கஞ்சி குடிப்பதில் காட்டும் ஆர்வத்தை கோபத்தை குடிப்பதில் அடக்குவதில் காட்டுங்கள் என்று. நோன்பு கஞ்சி குடிப்பதில் காட்டும் ஆர்வத்தை கோபத்தில் குடிப்பதில் காட்டுங்கள் என்ற இந்த யதார்த்தமான நகைச்சுவை கலந்த சிந்தனையை நம் ஆன்மீக தளத்திற்கு இன்னும் அதிகமாக நாம் எடுத்துச் சொல்லலாம். தவக்காலம் என்பது வெறும் வயிற்று பசி மட்டுமல்ல, அது ஒரு இதய பயிற்சி. வயிற்று பயிற்சி மட்டுமல்ல, மன்னிக்கணும், அது ஒரு இதய பயிற்சி. கஞ்சியின் சுவை வெர்சஸ் கசப்பின் கோபத்தின் கசப்பு என்று நாம் சொல்லலாம். நோன்பு கஞ்சிக்காக நாம் பரிசீலிக்கிறோம், அதன் சுவைக்காக காத்திருக்கிறோம். ஆனால் கோபம் வரும்போது அதன் கசப்பை உணர மறந்து விடுகிறோம். கஞ்சி நம் உடலை தற்காலிகமாக தேற்றும், ஆனால் கோபத்தை உண்ணுதல், அடக்குதல் நம் ஆன்மாவை நிச்சயமாக தேற்றும். இங்கே வாழ்வியல் உண்மை என்ன? கஞ்சி குடிக்கும் போது இதயம் குளிர்கிறது, ஆனால் கோபம் வரும்போது இதயம் கொதிக்கிறது. இதயம் கொதிக்கிறது. தவக்காலத்தில் கொதிக்கும் இதயத்தை குளிர வைக்க கஞ்சியை விட பொறுமை என்னும் பானமே சிறந்தது. ஆம், கஞ்சியை விட பொறுமை என்னும் பானமே மிக மிக சிறந்தது. குடித்தல் என்பதன் ஆன்மீக பொருள் என்ன? இங்கே கோபத்தை குடித்தல் என்பது அதை அப்படியே உள்ளே அழுத்தி வைப்பதல்ல, சப்ரஷன் அல்ல, மாறாக அதை மன்னிப்பாக மாற்றி செரிமானம் செய்வது. கெத்செமனி தோட்டத்தில் இயேசு, இந்த கிண்ணம், துன்பம், சினம் என்னை விட்டு அகலட்டும், இருந்தாலும் உம் சித்தமே ஆகட்டும் என்றார். உலகத்தின் பாவங்களை, மக்களின் சினத்தை ஒரு கிண்ணமாக பருகினார். இங்கே தவக்கால பாடம் என்ன? நாம் கஞ்சி கிண்ணத்தின் கையில் ஏந்தும் போது இயேசு ஏந்தி அந்த பாத்திரத்தை நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்தவர் தரும் கசப்பான சொற்களை நாம் சினமின்றி பருகும் போது நாமும் இயேசுவின் சிலுவை பாதையில் ஒரு குவளை பருகுகிறோம்.
அடுத்ததாக, பசி தீர்ப்பதா பகை தீர்ப்பதா என்று தவக்காலத்திலே நாம் தியானித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பசி என்பது சில மணி நேரங்களில் அடங்கிவிடும். ஆனால் சினம் எனும் பகை அடங்காத தீ, அடங்காத தீ. ஏசாயா 58:6 ஆண்டவர் சொல்கிறார், கொடுமை தலைகளை அவிழ்ப்பதே நான் விரும்பும் நோன்பு. கொடுமை தலைகளை அவிழ்ப்பதே நான் விரும்பும் நோன்பு. கொடுமை தலைகளை அவிழ்க்கிறோமா இந்த தவக்காலத்திலே? ஒரு கிண்ணம் கஞ்சி கொடுத்து விட்டு பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து பற்களை கிடைத்தால் அந்த நோன்பு வெறும் உணவு தவிர்ப்பது, டயட்டிங் மட்டுமே. அது தவம் அல்ல, அது தவம் அல்ல. சாம்பிராணி புகையில் பேய் ஓடும் என்பார்கள். ஆனால் தவக்கால தியான புகையில், தூபத்தில் நம்மிடவிருக்கும் கோபப்பை ஓடுகிறதா? அல்லது தியானம் முடிந்து கஞ்சி வாங்க வரிசையில் சண்டை போடும்போது மீண்டும் அந்த பேய் ஒட்டிக் கொள்கிறதா? முகத்தில் கரியை பூசிக்கொள்வது தவக்கால அடையாளம் அல்ல. இதயத்தில் இருக்கும் கரியை துடைப்பதுதான் உண்மையான தவம். முகத்தில் கரியை பூசிக்கொள்வது தவக்கால அடையாளம் அல்ல. இதயத்தில் இருக்கும் கரியை துடைப்பது உண்மையான தவம் என்ற இந்த சிந்தனையை கத்தோலிக்கிறையில் மற்றும் வாழ்வியல் நோக்கத்தில் இன்னும் ஆழமாக நாம் தியானிக்கலாம் என்று கூறியவர்களே. ஒன்று, வெளிவேடமா உள்மாற்றமா என்று நாம் தியானிக்க வேண்டும். திருநெற்று புதன்கிழமை என்று நாம் நெற்றியில் சாம்பல் பூசுகிறோம். அது நீ மண்ணா இருக்கிறாய் என்ற வார்த்தை உணர்த்துகிறது. ஆனால் பல நேரங்களில் அந்த சாம்பல் நம் நெற்றியோடு நின்று விடுகிறது, இதயத்திற்குள் இறங்குவதில்லை. மனம் திரும்பி நச்சு நம்புங்கள் என்று சொல்கிறோம். ஆனால் நம்புகிறோமா என்பதுதான் கேள்விக்குறி. துடைக்கும் கலை. தவம் என்பது ஒரு சுத்திகரிப்பு. துடைப்பது என்பது கஷ்டமான வேலை. அதற்கு தண்ணீர் தேவை. தவக்காலத்தில் அந்த தண்ணீர் என்பதுதான் நம் கண்ணீர் மற்றும் மன்னிப்பு, மற்றும் மன்னிப்பு. ஏசாயா 65:17 படி ஆண்டவர் ஒரு புதிய விண்ணகத்தை படைக்கின்றேன் என்கிறார். ஒரு சுவரில் புது வர்ணம் பெயிண்ட் பூச வேண்டுமானால் முதலில் பழைய கரியை சுரண்டி எடுக்க வேண்டும், அழுக்குகளை சுரண்டி எடுக்க வேண்டும். தவக்காலம் என்பது உணவை சுருக்குவது மட்டுமல்ல, நம் அகங்காரங்களை சுருக்குவது. நான் என்ற கரியை துடைக்கும் போதுதான் கிறிஸ்து என்ற ஒளி பிரகாசிக்கும். ஒருவர் தன் வீட்டில் ஜன்னல் கண்ணாடி அழுக்காக இருப்பதை பார்த்துவிட்டு இந்த ஒரே அழுக்காக இருக்கிறது என்று புலம்பினாராம். பிறகுதான் தெரிந்ததாம், அழுக்கு ஊரில் இல்லை, அவர் வீட்டு ஜன்னல் கண்ணாடியில். இப்படித்தான் இந்த பலர் இருக்கிறோம். தவக்காலத்தில் சாக்கு துணி உறுத்தல் முயற்சிகள் எதற்கு தெரியுமா? உயிர்ப்பின் பட்டு ஆடைகளை அணிவதற்காகத்தான். இயேசு சிலுவையில் தொங்கும் போது சினம் கொள்ளவில்லை. தந்தையே, இவர்களை மன்னியும் என்றார். அந்த மன்னிப்பு தான் மரணத்தை வென்று உயிர்ப்பிக்க செய்தது. நாமும் சினத்தை அடக்கம் செய்தால்தான் மன்னிப்பை உயிர்ப்பிக்க முடியும். சினத்தை அடக்கம் செய்தால்தான் மன்னிப்பை உயிர்ப்பிக்க முடியும். புதிய விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்யும் நாம் சினம் என்னும் பாரத்தை சுமக்க தேவையில்லை. ஆண்டவர் நம் புலம்பலை நடனமாக மாற்ற காத்திருக்கிறார். எனவே இந்த இதய கரியை, நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கரியை விளக்கும்படியாக ஒரு கவிதையாக தவக்காலத்தில் தேடுவோமா? நெற்றியில் சாம்பல் பூசி வெறும் வேடம் போடும் தவமிதுவோ? கர்த்தரின் பாதம் தேடி நம் கசடுகள் போக்கும் தவமிதுவோ? நெருப்பு எரியும் போது அங்கே வெளிச்சம் உண்டு, வெப்பம் உண்டு. நெருப்பு எரியும் போது அங்கே வெளிச்சம் உண்டு, வெப்பம் உண்டு. நெருப்பு அணிந்த பின்னோ மிஞ்சும் நிறப்பற்ற கருப்பு கரிதானே. நெருப்பு அணிந்த பின்னோ மிஞ்சும் நிறமற்ற கருப்பு கரிதானே. உன் இதய கூடாரத்தில் இன்னும் சினம் என்னும் கரி இருக்கிறதோ? உன் இதய கூடாரத்தில் இன்னும் சினம் என்னும் கரி இருக்கிறதோ? பழைய பகையின் தழும்புகள் அங்கே பாறையாய் படிந்து கிடக்கிறதோ? பழைய பகையின் தழும்புகள் அங்கே பாறையாய் படிந்து கிடக்கிறதோ? முகத்தில் பூசும் கரியினால் உன் அழுக்கள் என்றும் மறையாது. முகத்தில் பூசும் கரியினால் உன் அழுக்கள் என்று மறையாது. அகத்தில் இருக்கும் கரியினை உன் கண்ணீரால் துடைக்க தெரியாதோ? அகத்தில் இருக்கும் கரியினை உன் கண்ணீரால் துடைக்க தெரியாதோ? புதிய விண்ணகம் படைக்கின்றார் உன் புனிதமான தேவன் இதோ. புதிய விண்ணகம் படைக்கின்றார் உன் புனிதமான தேவன் இதோ. பழைய சுவடுகள் அழித்திடுவாய், உன் பாவக்கரைகளை துடைத்திடுவாய். பழைய சுவடுகள் அழித்திடுவாய், உன் பாவக்கரைகள் துடைத்திடுவாய். புலம்பல் என்னும் சாக்கு துணி இன்று மகிழ்ச்சி நடனமாகட்டும். புலம்பல் என்னும் சாக்கு துணி இந்த மகிழ்ச்சி நடனமாகட்டும். இதய கரியினை எரித்திடுவோம், அது இறைவன் ஒளிரும் இடமாகட்டும். இதய கரியினை எரித்திடுவோம், அது இறைவன் ஒளிரும் இடமாகட்டும். வயிற்று பசிக்கு கஞ்சி குடி,
வார்த்தை பசிக்கு பொறுமையை குடி. வயிற்று பசிக்கு கஞ்சி குடி. வார்த்தை பசிக்கு சினம் எனும் பொறுமையை குடி. கஞ்சி உன் உடலை புதுப்பிக்கும். பொறுமை உன் உயிர்ப்பை புதுப்பிக்கும். கஞ்சி உன் உடலை புதுப்பிக்கும். பொறுமை உன் உயிர்ப்பை புதுப்பிக்கும். ஆமென்.